என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைத்தான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. ஒருமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க ஐயோ ஐயோ எல்லாம் என்னதீங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க, உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம். உட்காருங்க மாண்பு முதலமைச்சர் உட்காருங்க. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல இருக்கான்னு கேட்டீங்க. திடீரென்று முதலமைச்சர் எந்திரிச்சு பேச முற்படுறாங்க. அப்ப திருப்பி எதுக்காக நீங்க கத்திட்டு உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க. ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதி அமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மக்கள்கிட்ட எப்போ பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும் எல்லாம் பேசிட்டு தான் அன்பாக ஆசையாக எங்கள் எல்லாரையும் கொண்டாந்து உட்கார வச்சுருக்குறோம். நான் பேசுவேன், பேசக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. நம்முடைய மதிப்பிற்குரிய அண்ணன்கள் எல்லாருமே பேசுங்க பேசுங்கன்றாங்க. ஆனால் முதலமைச்சர் பேச ஆரம்பிச்சார்னா, ஆதாரத்தை காட்ட ஆரம்பிச்சார்னா என்ன நடக்கும்ன்றது இதுல இருந்தே நம்ம புரிஞ்சிக்க முடியும். ரெடியா? நாங்கள் அன்பு ஆசையாக பேசி தான் ஒரே தொகுதியில் 9 முறை நிற்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். ஒரே தொகுதியில் 7 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். நாங்கள் தான் வீடு கட்டி கொடுத்தோம் சொன்னாங்க. வீடு கட்டி கொடுத்தீங்க. ஆனால் அந்த வீட்டோட தரத்தை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் போய் பாருங்க. ஒவ்வொரு வீட்லேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே உடஞ்சி தொங்குது, கம்பி தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு மறுசீரமைப்புன்னு சொல்லி 50,000லேருந்து 55,000 சொல்கிறீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிமெண்ட்டை பூசி விட்டு ஒரு வெள்ளை சின்னாம்பு அடிச்சுட்டு மறுசீரமைப்புன்னு பண்ணியிருக்காங்க. இதை கொஞ்சம் ஆய்வு செஞ்சீங்க. இதை இன்னைக்கு ஏற்கனவே நம்முடைய அமைச்சர் அவர்கள் நேரடியாக சென்று பார்த்தார்கள். எல்லாம் பேஸ்மெண்ட் அளவில் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அது பயனாளிகள் பெருமக்கள் அவர்களுடைய சௌகரியத்துக்கு கட்டி கொண்டு வருகிறார்கள். நீங்களாவது நல்ல முறையில் அந்த 5 லட்சத்தில் கட்டியிருக்கிறீங்க. நாளைக்கு உங்களை பார்த்து நீங்கள் கட்டினது சரியில்லைன்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சார். 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை அந்த மக்கள்கிட்ட கேட்டால் தெரியும். ஆனால் நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு ரொம்ப தரமா இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். புரியுதுங்களா? நீங்க இல்ல நீங்க அவர் மாண்பு உறுப்பினர் அவருக்கு என்ன சொன்னாரு, நீங்களாவது குறை சொல்லாத அளவுக்கு கட்டுங்கன்னு சொன்னார். அதை தான் நாங்க சொல்றோம். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய். நாங்கள் அரசியல்வாதி அல்ல, நாங்கள் மக்களுக்கு செய்ய வந்திருக்கிறோம். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. இத நீங்க சபையில நீங்க பேசும்போது நீங்க அது எப்படி பேசணுன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அவர் மூத்த உறுப்பினர் சொன்னார்ன்றதுக்கோசம் நான் அதை சொல்றோம். மக்கள்கிட்ட போய் நீங்க பாருங்க. நீங்க இவ்வளவு காலம் இருங்க. நாங்க இப்போ 3 மாசம் தான் ஆச்சு. நாங்க போற இடம்லாம் என் அண்ணனை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ, என் தம்பியை பார்த்துக்கோ அப்படின்றாங்க. ஏன் இதெல்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க உண்மையா சொல்றோன்னே யாரும் தவறு செய்ய மாட்டோம். திரும்ப இதை சொல்லிச்சுக்கணும். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஏதாவது பேசணும்னுட்டு பேசாதீங்க. கலைஞருடைய படம் போட்டு அந்த வீடு கட்டு, கலைஞர் திட்டம் என்று வீடுகள் போட்டு எங்கு சென்றாலும் கிராமத்தில் செல்லும் போது அந்த வீடுகள்லாம் நன்றாக தான் இருக்கிறது.
மாண்பு அமைச்சர் ஏதோ பார்த்து சொல்லியிருக்கிறீர்கள். எனவே எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர், நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் ஆங்காங்கு தொங்குகிறது என்று. இயற்கையாகவே பொதுவாக 10 வருஷம் 15 வருஷம் சொந்த வீடு கட்டுகிற போதே சில சங்கடங்கள் வருகிறது, ஆங்காங்கு இடிந்தெல்லாம் போகிறது. அதுபோல் இருக்குமே தவிர நீங்கள் எல்லாமே தவறு எல்லாம் நடந்து விடுவதில்லை என்பதை நான் தெரிவித்து. மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்கள் நாங்கள் அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல அரசியல்வாதி அல்ல என்ற கருத்தை மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறார். அது ஒளிபரப்பில் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் இயக்கம் அரசியல் கட்சியாக தான் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு தேர்தல் களத்தில் நின்று வெற்றி பெற்று நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள் என்ற செய்தியும், நீங்கள் எந்த மக்களை நம்பி நம்பி எங்களை பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறீர்கள், அதே மக்கள் தங்களை இப்படி சொல்லுகிறார்கள் என்ற புரிதலும் அடைவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். ஆக்சுவலாக தென்பெண்ணை ரிவரில் ஒரு 16 கோடிக்கு கட்டப்பட்ட ஒரு பிரிட்ஜு 3 மாதத்தில் காலியானதை பற்றி உலகமே பேசிச்சு. அது உங்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுத்துருப்பீங்க, டிஸ்சார்ஜ் வேஸ்ட், அதனால் வாட்டர்ஸ் நிறைய வந்ததுனால 16 கோடியில் கட்டப்பட்ட அந்த ரிவர் மேலே கட்டின பிரிட்ஜு 3 மாதத்தில் டெஸ்ட்ராய் ஆனது. அந்த ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கீங்க நீங்கள், அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் அந்த குவாலிட்டியை பற்றி பேசணும். அதனால் அதுக்கு முதல் பதில் நீங்கள் சொல்லணும். நீங்கள் டேம்லேருந்து 2.25 பாம்பாருடைய தண்ணி இவைகளெல்லாம் சேர்ந்த உடனே 3 லட்சம் கனஅடி தண்ணி புழந்த உடனே அதனுடைய தாங்கும் திறன் இல்லாமல் அது அடித்து கொண்டு போனது என்று அந்த டிசைன்லாம் விளக்கம்லாம் சொல்லி ஏற்கனவே சட்டமன்றத்தில் பதிவில் இருக்கிறது. அது இயற்கையினுடைய சீற்றம். இந்த டிசைன் மேலே இன்ஜினியரிங் மேலே குறை சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு குழு போடப்பட்டு அவர்களெல்லாம் கூட ரிப்போர்ட் கொடுத்தாங்க. இதில் டிசைனில் தப்பு இல்லை, இது மழை பெய்த காரணத்தினால் 3 லட்சம் கனஅடி தண்ணீர் தாங்குகிற திறன் இல்லாமல் பாலம் அடித்து போனது என்பதுதான் உண்மை. மூத்த உறுப்பினர் சொன்னார், அவர் கட்டின அந்த பாலம் நம்மளுடைய நிதியமைச்சர் சொன்னார் அதில் என்ன சிக்கல்கள் பிரச்சனைகள்னு. நான் நேற்றே அதை சொல்லிட்டேன். இந்த அவையில் ஆதாரத்துடன் இருந்தால் தான் சமைக்கணும்னு. 5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலைத்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து ஒரு பட்ஜெட்டை அவர் தாக்கல் செய்து பணிகள் செய்திருக்காரு. ஒவ்வொரு ரூபாய்க்கும் வெள்ளை அறிக்கை ரெடி ஆகிட்டு இருக்கு. மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு போய் அந்த வெள்ளை அறிக்கை கூடிய சீக்கிரத்தில் செய்யப்படும். அப்பொழுது அந்த பாலத்தோடைய பிரச்சனை என்னங்கிறது தெரியும். கல்லணை கட்டினது சோழர்கள் காலத்தில், இன்னும் எத்தனை மழை வந்தாலும் நல்லா தான் இருக்கு அந்த பாலம்லாம். நம்ம காலத்தில் கட்டுற பாலம் தான் 3 மாசத்துல அழிஞ்சு போகுது. அதுக்கு வெள்ளை அறிக்கையில் பதில் வருங்கிறத நான் பதிவு பண்ணி. உலகில் தான் உற்பத்தி செய்யும் பாலை தனது சந்ததிகளுக்கு மட்டுமின்றி மனிதர்கள் உள்ளிட்ட பிற ஜீவராசிகளுக்கும் வழங்கி உயிரை காக்கும் பசுவை தெய்வமாக போற்றி வளர்த்து வருவது நமது பாரம்பரியத்தின் சிறப்பு. இன்றைய அறிவியல் உலகில் 1 லிட்டர் பாலை உற்பத்தி செய்வதற்காக பசுவின் உடலில் சுமார் 500 லிட்டர் இரத்தம் சுத்திகரிக்கப்படுவதாக கூறப்படும் போது பசுவின் உழைப்பை எண்ணி வியக்க தோன்றுகிறது. தமிழ்நாட்டில் 8800 பால் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள 3,16,000 பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து தினசரி 34 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டு ஆவின் நிறுவனத்தின் மூலம் நாளொன்றுக்கு 31 லட்சம் லிட்டர் பால் நுகர்வோருக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது 4.3% கொழுப்புச்சத்து மற்றும் 8.2% இதர சத்துகள் அடங்கிய 1 லிட்டர் பாலுக்கு கொள்முதல் விலையாக 35 ரூபாயும் மாநில ஊக்கத்தொகையாக 1 லிட்டர் பாலுக்கு 3 ரூபாயும் ஆக மொத்தம் 1 லிட்டருக்கு கொள்முதல் விலை 38 ரூபாய் 5/11/2022 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதிகாலை 3 மணிக்கே எழுந்து மாடுகளை சுத்தம் செய்து பால் உற்பத்தி செய்யும் உற்பத்தியாளர்களின் உழைப்பையும் தீவனம் மற்றும் வேலையாட்களின் கூலி உள்ளிட்ட அதிகரித்து வரும் செலவுகளையும் கடந்த கால அரசு போதிய அளவில் கருத்தில் கொள்ளவில்லை. உற்பத்தியாளர்களுக்கு கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் இருந்துள்ளது. கடந்த காலத்தில் கொள்முதல் விலை உரிய அளவில் உயர்த்தப்படாத நிலையில் நம் அரசு சந்தித்து வரும் அதிகப்படியான நிதி நெருக்கடியிலும்
பால் உற்பத்தியாளர்களின் நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களின் உன்னதமான உழைப்பிற்கு உரிய மதிப்பை வழங்கும் வகையில் கொள்முதல் விலையை உயர்த்துவது நமது அரசின் கடமையாகும். தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களில் பால் வழங்கும் 3,16,000த்திற்கு மேலான பால் உற்பத்தியாளர்கள் பயனடையும் வகையில் பால் கொள்முதல் விலையை லிட்டர் ஒன்றுக்கு கூட்டுறவு சங்கம் மூலமாக ₹1 உயர்த்தவும், மேலும் அரசு ஊக்கத்தொகை ₹3 ₹5 உயர்த்தவும், ஆக மொத்தம் 1 லிட்டர் கொள்முதல் விலை ₹38 ₹41 உயர்த்த அரசு முடிவு செய்துள்ளது. இந்த கொள்முதல் விலை உயர்வால் கூடுதலாக ஒரு மாதத்திற்கு ₹30 கோடியும் ஒரு ஆண்டிற்கு 360 கோடியும் செலவாகும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு உயிரின் மதிப்பை அவரது வருமானம் தீர்மானிக்கக்கூடாது. வசதி படைத்தவர், வசதி குறைவானவர் என்ற நிலை மருத்துவத்துறையில் இருக்கக்கூடாது. அனைவருக்கும் சமமான மருத்துவ சேவை எளிதாக கிடைக்க வேண்டும் என்பதில் நமது அரசு உறுதியாக உள்ளது. மருத்துவம் என்பது சலுகை அல்ல, ஒவ்வொரு மனிதனின் அடிப்படை உரிமை. ஒரு மனிதனின் உயிரை காப்பாற்றுவதில் தாமதமாகும் ஒவ்வொரு நொடியும் மிக கொடியது. மருத்துவத்தை தேடி வரும் மக்களின் பாதையில் இருக்கும் தடைகளான வறுமை, தொலைவு, மருத்துவர் பற்றாக்குறை, மருந்துகளின் விலை, மருத்துவ விழிப்புணர்வு இல்லாமை, காத்திருப்பு, அவசர கால வசதியின்மை போன்றவற்றை படிப்படியாக அகற்றி ஏழை, பணக்காரர், கிராமம், நகரம் என்ற பாகுபாடின்றி ஒவ்வொருவருக்கும் தரமான மற்றும் எளிதான மருத்துவ சேவை கிடைக்க செய்வதை முதன்மையான நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது நமது அரசு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையில் சில அறிவிப்புகளை சட்டப்பேரவை விதி 110 கீழ் இன்று வெளியிட விரும்புகிறேன். வடசென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ₹300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் இலவச மருத்துவ சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டுத் தொகை ஆண்டொன்றுக்கு தற்போதுள்ள 5 லட்சத்திலிருந்து ₹25 லட்சமாக உயர்த்தப்படும். நீங்க படிங்க உட்காருங்க. உறுப்பினர் ஆஸ்டின் உட்காருங்க. பேரவை முன்னவர் உட்காருங்க, அப்புறம் எடுக்கலாம். உட்காருங்க. நீங்க தொடர்ந்து படிக்கலாங்க. இருங்க. மாண்பு முதலமைச்சர். திருநங்கையர்களுக்கான மருத்துவ மற்றும் அறுவை சிகிச்சை சேவைகள் கூடுதலாக சென்னை ஸ்டான்லி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, செங்கல்பட்டு, திருவாரூர், தருமபுரி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 7 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் 2014 ஆண்டிற்கு பிறகு புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படாத நிலையில் தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருந்தியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ₹351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்பட்டு 660 BSc செவிலியர் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்பட்டு ஏற்கனவே உள்ள செவிலியர் கல்லூரிகள் மற்றும் செவிலியர் பள்ளிகளில் கூடுதலாக
1925 கூடுதல் மாணாக்கர் இடங்கள், இயன்முறை மருத்துவம் உள்ளிட்ட 12 துணை மருத்துவ படிப்புகளில் 2778 மாணாக்கர் இடங்கள், மருந்தியல் படிப்புகளில் 735 கூடுதல் இடங்கள் என மொத்தம் சுமார் 6998 கூடுதல் மாணாக்கர் இடங்கள் உருவாக்கப்படும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் புற்றுநோய்களை தடுக்கவும் தரமான சிகிச்சை வழங்கவும் முதலமைச்சரின் புற்றுநோய் பராமரிப்பு இயக்கம் சீஃப் மினிஸ்டர்ஸ் கேன்சர் கேர் மிஷன் 677 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 471 கோடியே 80 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் G+14 தளங்களுடன் ஒருங்கிணைந்த புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அமைக்கப்படும். மேலும் 5 மண்டல புற்றுநோய் மையங்கள் ரீஜனல் கேன்சர் கேர் சென்டர்ஸ் தஞ்சாவூர், கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலி மற்றும் விழுப்புரம் ஆகிய மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நிறுவப்படும். முதற்கட்டமாக மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் ரூபாய் 84 கோடியில் G+8 தளங்களுடன் மண்டல புற்றுநோய் மையம் தொடங்கப்படும். ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை லீனியர் ஆக்சிலரேட்டர் லீனாக், கதிர்வீச்சு, நவீன கருவிகள், இலக்கு மற்றும் நோய் எதிர்ப்பு சிகிச்சைகளுக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு 106 கோடியே 17 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். மருத்துவர்களுக்கு பயிற்சியும் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவும் 2 கோடியே 77 லட்சம் ரூபாய் அளிக்கப்படும். மேலும் தருமபுரி, விழுப்புரம், திருவண்ணாமலை, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் 1.22 லட்சம் பெண்களுக்கு 8 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் HPV DNA பரிசோதனை மேற்கொள்ளப்படும். மொத்தம் 673 கோடியே 44 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புற்றுநோய் தாக்கத்திலிருந்து மக்களை காக்கும் வகையில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 12/8/2026 அன்று காட்டுமன்னார்கோவில் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திரு ஜோதிமணி அவர்கள் பேசும்போது பல எம்எல்ஏக்களிடம் சொந்தமாக வாகனம் இல்லை என்றும் தொகுதி பணிகளை ஆய்வு செய்யவும் பார்வையிடவும் கடினமாக உள்ளதாகவும் லஞ்சமில்லாத நேர்மையான ஆட்சி அமைய உறுப்பினர்களின் அடிப்படை தேவைகளை அரசு பூர்த்தி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தார். எந்த ஒரு பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை செய்ய சொந்த வாகனங்களோ அல்லது உதவியாளர்களையோ வைத்துக்கொள்ள முடிவதில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக கோரிக்கைகளும் வரப்பெற்றது. மக்களாட்சியின் மிக முக்கிய தூண்களில் ஒன்றாக விளங்குபவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் எளிய பின்னணியில் இருந்து பணபலமோ அரசியல் பின்னணியோ இன்றி மக்களின் பேராதரவோடு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள முதல் தலைமுறை சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளது. 29/3/2026 அன்று நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் நேர்மையாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் மக்கள் பணி செய்து ஊழலற்ற லஞ்ச லாவண்யமற்ற நிர்வாகத்தை மேற்கொள்வது என அனைத்து வேட்பாளர்களும் எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு ஏற்ப அதே பாதையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களும் செயல்பட்டு வருகின்றனர். மக்களுக்கான நிர்வாகம் நேர்மையின் பாதையில் என்ற அடிப்படையில் லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அடித்தட்டு மக்கள் வரை கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழக வெற்றிக் கழக அரசு செயல்பட்டு வருகிறது. தங்களது தொகுதி மக்களின் குறைகளை கேட்டறியவும் அரசு திட்டங்கள் மக்களை சென்றடைவதை கண்காணிக்கவும் தங்களின் தொகுதி முழுவதும் தொடர் பயணங்களை சட்டமன்ற உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது.
பொருளாதார பலம் இல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர்களாக பணியாற்றும் மற்றும் முதலாக சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் தங்களது மக்கள் பணியை தோய்வின்றி தொடர்வதற்கும் அவர்கள் தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறிவிப்பு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் பயண தேவைகளுக்காக பிறரை சார்ந்து இருப்பதை தடுத்து அவர்கள் எவ்வித சமரசமும் இன்றி சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களின் குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். அதோடு மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் பொருளாதார சுமையை குறைத்து கடைக்கோடி மக்களுக்கு லஞ்ச லாவண்யமற்ற நேர்மையான மற்றும் வெளிப்படையான நிர்வாகத்தை அளிக்கவும் உதவும். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பல்வேறு பணிகளை மேற்கொள்ள ஏதுவாக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு உதவியாளரை நியமித்துக் கொள்வது அவசியம் என கருதப்படுகிறது. எனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அரசு வாங்கி வழங்கும் வாகனத்தை பராமரிக்கும் விதமாக வாகனத்திற்கு ஓட்டுநர், எரிபொருள், வாகன பராமரிப்பு உள்ளிட்ட செலவினங்களுக்காக மாதந்தோறும் ரூபாய் 75,000 வாகன படியாகவும் அலுவலக பணிகளில் உதவி செய்ய ஓர் உதவியாளரை நியமித்துக் கொள்ள மாதந்தோறும் ரூபாய் 25,000 உதவியாளர் படியாகவும் வழங்கப்படும். இதற்காக உரிய சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொண்டு ஆணைகள் வெளியிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நான் கேட்டதை நிறைவேற்றி தந்த ஐயா முதல்வர் அவர்களுக்கும் பேரவை தலைவர் அவர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மழை கொடுக்கும் குடையும் ஒரு 2 மாதம், வருஷத்துல 2 வாட்டி தான் மழை பெய்யும். வயல் கொடுக்கும் குடையும் ஒரு 3 மாதம், பசு கொடுக்கும் குடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் எங்க முதல்வருக்கோ 4 மாதம். அத்தனை ஆண்டுகள் கழித்து ஆவின் கொள்முதலை ஏத்தி இருக்கிறாரு, மருத்துவ அறிவிப்பு தந்திருக்கிறாரு. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களுக்கும் ஒரு காரும் உதவியாளரும் தந்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை இருகரம் கூப்பி வணங்குகிறோம். இது எம்எல்ஏக்களுக்கு மட்டும் இல்ல, மறைமுகமா எத்தனை பேருக்கு பயன் தரும் பாருங்க. ஓட்டுநர்களுக்கு வேலை, உதவியாளர்களுக்கு வேலை, சுற்றி சுற்றி பம்பரமாய் வேலை செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய வாகனத்தை தந்திருக்கிறார். என்ன தருவார், எதை தருவார் என்று எண்ணும் முன்னே பொன்னை தருவார், பொருளை தருவார். போதாது என்றால் தன்னையே தரக்கூடிய தமிழ்நாடு முதல்வருக்கு நன்றி நன்றி நன்றி. அவர்களுக்கு இந்த தருணத்திலே ஒட்டுமொத்த தமிழக மக்கள் சார்பாகவும் இங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரையும் கொடுத்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக மனமார்ந்த நன்றியை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு 2ஆம் முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய எங்களையும் கொஞ்சம் கனிவோடு பார்த்து, அனைவருக்கும் தான் சொல்லிருக்காங்க. வாகனம் என்பது முதல் மாரிமுத்தானெல்லாம் கோச்சிக்கிறாங்க, எல்லாருக்கும் தான், அனைவருக்கும் தான் சொல்லியிருக்காங்க. வாகனம் அனைவருக்கும் தான். முதல் முறை சட்டமன்ற உறுப்பினர் இல்ல அனைவருக்கும் கோப்பி மிக்க மகிழ்ச்சி நன்றி. அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றியை தெரிவித்துக் சிந்து அவர்கள். மறந்தும் பிறன்கேடு சூழ்க அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு எதை செய்தாலும் 3 மாதங்கள் 90 நாட்கள் தான் ஆகின்றது. 100 நாட்களை தான் கடந்திருக்கிறது இந்த ஆட்சி. என்ன குறை கண்டீர்கள்? நன்றி, வணக்கம். சொல்லிடுறேன். கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், இவர் யாருக்காக கொடுத்தார்? ஒருத்தருக்காக கொடுத்தார், இல்லை ஊருக்காக
கொடுத்தார், ஒருத்தருக்கா கொடுத்தார், இல்லை ஊருக்காக கொடுத்தார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. பால் விலை கொள்முதல் விலைக்கும் விலையை நிர்ணயம் செய்து கொள்முதல் விலையும் அறிவித்து மிகப்பெரிய அளவில் ஆவின் பால் தட்டுப்பாடு இருந்ததை நீக்கி விவசாயிகள் வாழ்க்கையில் பால் வார்த்தது மட்டுமல்ல, அதை பயன்படுத்துகிற ஏழை எளிய மக்கள் பால் உணவுக்கு உத்தரவாதமாக இருக்கிற பால் விலையையும் உயர்த்தி தந்திருக்கிற முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கின் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்த்தி உங்களுடைய அறிவிப்புக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். முதலமைச்சரிடம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசும்போது முதலமைச்சர் உற்று நோக்குகிறார், சிரிக்கிறார், அவரிடம் சொல்லுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுத்திருக்கிற உங்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நிறைய பேர் 4 கார் 5 கார் 3 கார்லாம் இருக்கு, என்கிட்டையும் கார் இருக்கு. ஆனா நம்முடைய அரசு கார், முதலமைச்சர் கொடுத்த கார்ல செல்றாங்கிற பெருமையோட நாளையிலிருந்து நான் என் தொகுதிக்கு செல்லுவேன். தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்திருக்கிற காரில் தொகுதியை சுற்றி வரும்போது அதற்கு இருக்கிற ஒரு கெத்து, அந்த எம்எல்ஏ கெத்து, முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கொடுக்கிற காரை இனோவா காராக கொடுத்தால் நன்றாக இருக்கும் என்று பின்னால் இருக்கின்ற உறுப்பினர்கள் சொல்லுகின்றார்கள். அனைவருக்கும் நன்றி. ரொம்ப சாப்பிட்டா போறீங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? நம்மளுடைய முதலமைச்சருடைய பயணத்தை யார் முடிவு பண்ணணும்? முதலமைச்சர் அலுவலகம் முடிவு பண்ணணும், முதலமைச்சர் முடிவு பண்ணணும். அங்கே இருக்கிற கர்நாடகா சீஃப் மினிஸ்டர் சொல்கிறாரு 3ஆம் தேதி தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வர்றாருன்னு சொல்கிறாரு. அது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க? அது நம்ம நியாயத்திலே வராது. நமக்குன்னு தன ப்ரிஸ்டீஜ் இருக்குது, நமக்குன்னு இருக்குது. நான் இப்பயும் சொல்கிறேன், முதலமைச்சர் அன்னைக்கு கூட சொன்னார் உருக்கமாக, நான் எந்த அவமானத்தையும் தாங்க தயாராக இருக்கேன்னு சொன்னார். அவமானப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி முதலமைச்சர் அவமானப்பட்டால் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் அவமானப்படுறோம். காங்கிரஸையும் பாதிக்கக்கூடாது, பிஜேபியும் பாதிக்கக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. மாண்புமிகு முதலமைச்சருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க. ஏன் பயப்படணும்? பயப்படலாம் இல்லை, பயன்றதெல்லாம் இல்லை, தீர்வு காணணும். அதுக்கு தீர்வு காணணுன்றது தான் எங்களுடைய நோக்கமே ஒழிய முதலமைச்சர் எக்காரணத்தை கொண்டும் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டார் என்பதை திட்டவட்டமாக தெரிவிச்சுக்கிறேன். அதனால் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் ஒரே ஒரு கல் கூட அவங்க வைக்க முடியாது. அதுக்கு எக்காரணத்தை கொண்டும் நாங்கள் அவர்களை விட மாட்டோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய மாமா சொன்னார்ல, அது உண்மை. எல்லா போரும் ஓவர் டேங்க் போர் பேர் சொல்லி சொல்லுங்க. மாமான்னு சொன்னீங்கன்னா அவர் யார்? பூண்டி கலைவாணன். பூண்டி கலைவாணன். இப்ப மாமான்னு தான் சொல்ல முடியும். எனக்கு தெரியாது. அந்த அவை குறிப்புல இருந்து அந்த சொல்ல நீக்கிருங்க. சரி, மாமாவை நீக்கிறீங்களா? மாமாவை நீக்க சொல்ல, அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். அந்த சொல்ல தான் நீக்க சொல்றேன். ஏங்க என் மாமனுங்க, என் மாமா தான் சொல்ல முடியும். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. வேலை இல்லைங்க, அவர் மாமனா. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. இருங்க. இதெல்லாம் இல்ல, நீங்க எல்லாம் சீனியரா உட்காந்துருக்கீங்க. எங்க மாமான்னு எனக்கு எப்படி தெரியும்? ஜிஓ ஏதாவது இருக்கா? இருங்க, ஏதாவது ஜிஓ இருக்கா? ஏதாவது கவர்மெண்ட் ஜிஓ இருக்கா? இவர் அவரோட மாமான்னு, அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அதெல்லாம் நீங்க உங்களை பார்த்து நாங்க கத்துக்கணும். காவிரி பிரச்சனையில் தண்ணி உடலைங்கிறதுக்காக நடத்தலைங்கிறது தான் என்னுடைய குற்றச்சாட்டு. இதை விட முதலமைச்சர் மௌனமா இருக்கார். நான் ஒரே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், காவிரி பிரச்சனை, மேகதாது பிரச்சனை எல்லாம் இப்பதான் ஒரு 3 மாசமா இருக்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு. எத்தனை 50-60 வருடங்களாக இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துட்டு இருந்திருக்கு. இத்தனை வருஷமா நீங்க ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்க. இந்த பிரச்சனை ஏன் நீங்க ஏன் சாஃப்டா இருந்தீங்க? இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நம்ம முதலமைச்சர் அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக அனைத்து முயற்சிகளையும் எடுத்துட்டு இருக்காங்க. சட்ட போராட்டங்களும் எடுத்துட்டு இருக்காங்க, பேச்சுவார்த்தை மூலமாகவும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுட்டு நீங்க சாஃப்டா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தவறான தகவலை நீங்க ஒரு பிரச்சாரத்தை இங்க பண்ணாதீங்க. இப்ப என்னன்னா, நீங்க ஏன் இது வரைக்கும் பண்ணல? இந்த பிரச்சனையை, காவிரி பிரச்சனையும் சரி, மேகதாது பிரச்சனைக்கும் சரி, நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வச்சீங்களா? என்ன முயற்சி பண்ணீங்க? அதனால பேரவைத் தலைவர் அவர்களே, இதற்காக அனைத்து முயற்சிகளும் நம்ம மேற்கொண்டுட்டு தான் இருக்கிறோம். இப்ப சட்ட போராட்டங்களும் சரி, பேச்சுவார்த்தை மூலமா முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதனால தேவையில்லாம இங்க யாருக்கும் எந்த பயமும் கிடையாது. உங்களுக்கே தெரியும், எந்தவித அழுத்தம் இருந்தாலும் இந்த தேர்தலில் எந்த அளவுக்கு அச்சம் என்ற வார்த்தையே
எங்க தலைவர் அகராதியில கிடையாது. சரிங்களா? மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்னாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு. இது இன்றைக்கு நேற்றைக்கு வந்த பிரச்சனை. 1986 பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருக்கிற காலத்திலே விவசாய சங்கங்கள் இந்த நீருக்காக வழக்கு தொடர்ந்தாங்க. அதில் இணைச்சு அன்றைக்கு தொடங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது இறுதி தீர்ப்பு பெற்றோம். ஆனால் அவ்வப்போது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டுவதற்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் உச்சநீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ பிரச்சனை. ஆக எல்லா அரசாங்கமே அதிமுக அரசாங்கம் சரி, அதுக்கு பின் வந்து திமுக அரசாங்கமும் தொடர்ந்து இந்த காவிரி நதி நீருக்காக போராடிட்டு இருக்குது. தீர்ப்பையும் நாம் பெற்றுக்கிறோம். இதுதான் வரலாறு. ரொம்ப உணர்வுபூர்வமாக விவசாயிகள் மீது அக்கறையை அந்த உணர்வுபூர்வமாக பேசினார். காவிரி விவகாரத்தில் திமுக எந்த அளவுக்கு துரோகங்கள் இழைத்தது என்று பேச ஆரம்பித்தால் நிறைய விஷயங்கள் பேசலாம். பேசுங்க, மித்தவங்களாம் உட்காருங்க, மித்தவங்களாம் உட்காருங்க, யாராவது ஒருத்தவங்க பேசுங்க, மித்தவங்களாம் உட்காருங்க. செய்த துரோகங்கள் என்பதை முதலிலே அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும். ஒன்று, இந்த காவிரி நீர் பிரச்சனையே வந்தது 1974 தான். மறு ஒப்பந்தம் செய்கிற போது தான் இந்த பிரச்சனை. அந்த காலத்திலிருந்து இதுவரை தொடர்ந்து வழக்கு போடுவது, நேரடியாக பேசுவது, 3 முறை நேரடியாக சென்று பேசி வழக்கு போட்டு நடுவர் ஒன்று அமைத்து அதற்கான தீர்ப்பை உண்டாக்கி திருப்பி வந்து குடிநீருக்காக என்றவர்கள் மாற்றி அமைத்து தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. அவர் அன்றைக்கு பேசும்போது சொன்னார், நான் மின்சாரத்துறை இருங்க, நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்லணும். ஏங்க, அதனால் யாரும் எந்த துரோகம் யாரும் இழைக்க முடியாது. ஒவ்வொரு முதலமைச்சரும் அதுக்காக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். எனவே அந்த துரோகம் என்ற வார்த்தையை எடுத்து விட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு தாழ்மையான வேண்டுகோள், நிறைய பேர் பொதுமக்கள் என்கிட்ட சொன்னதான், அதாவது எதிர்கட்சியினர் இந்த மாதிரி பெரிய அளவுல முன்வரிசைக்கு வரப்ப நீங்க பேசுறது மட்டும் தான் தெரியுது லைவ்ல. அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. அவங்களையும் சேர்த்து காட்டுங்கன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த லைவ்ல வந்து ஸ்பிளிட் பண்ணி அவங்களையும் சேர்த்து காட்டலாம். ஏன்னா பொதுமக்கள் நிறைய பேர் அவங்க என்ன மாதிரி, ஏன்னா வெளியில பண்ற இதுகள் வேற, பட் உள்ளே அவர்கள் முன் வரிசைக்கு வர்றதையும் பொதுமக்கள் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா சட்டசபையில் எவ்வளவு தூரம் அநாகரிகமா நடந்துக்கிறாங்களோ அதையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதற்கும் சேர்த்து நீங்க வந்து லைவ்ல அவங்களையும் சேர்த்து காட்டணும்னு ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் சட்டசபையில மாண்பை வாய்ப்பு தரோம். நடுவுல கத்துறது, நடுவுல வந்து பேசி முடிச்சுக்கிட்டோம். அவர் பேசி முடிச்சுக்கிட்டோம். முதல்வர் பேசுறப்ப குறுக்கிடுறது, இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள். எது குறித்து பேசுவோம் அது பேசுவோம். எல்லாவற்றையும் நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை வந்து ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். இதுல ஊழலோ துரோகமோ இதெல்லாம் வந்ததுதான். யாரும் இந்த வந்து இல்லாததெல்லாம் சொல்லல. இது வந்து காலகாலமா பேசிட்டு வந்த விவாதங்கள் தான். என்ன வார்த்தை இது? பைத்தியம் மாதிரி பேசுறாங்கன்றாங்க. இதைதான் சட்ட அமைச்சர் சுட்டி காட்டுறாரு. உரிமையில் பேசுவது, வாடா போடா என்ன பேசுவது, இந்த மரபுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசுவது, இதையெல்லாம் அவர்கள் தவிர்க்க வேண்டும். இந்த சைடு கண்ட்ரோல் பண்றதுக்கு வெற்றி தலைவர்களுடைய ஒரே ஒரு கடைக்கன் பார்வை போதும். ஆனா எல்லாரும் கேட்டுக்கொள்ளுங்க, நேரலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வார்த்தை அது? சபைக்கு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, தவறான வார்த்தை. இப்ப அடிக்கிறதுக்கு பாஞ்சு வராரு, கையை வாங்கிட்டு வராரு. இவர் மீது நீங்க தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர் நிர்மல்குமார் எதை பேசினாலும் சபையை வந்து கிளப்பி விட்டுறீங்க. அவர் நான் வந்தெல்லாம் அமைச்சர், இன்றைக்கு மாண்புமிகு அமைச்சர் ஆனந்த் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பேசுவதோ அல்லது அதிகாரியோ நம்முடைய இருங்க, நான் சொல்லிடுறேன். நான் சொன்ன ஒரு நிமிஷம் என்ன இருங்க வரேன். ஏன் பாய் இருங்க பாய், நான் சொல்லுங்க. என்ன அப்படி பேசுறீங்க? ஏன் அப்படி பேசுறீங்க? சட்டம் இருங்க. நீங்க வந்து நான் அப்புறம் ஏதாவது சொன்னா வருத்தப்படுவீங்க. இருங்க, ஒண்ணா சொல்லிட்டு இருப்ப காமிக்கிறீங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள் கேட்டுதான். யாரும் எதுவும் குதர்க்கமாலாம் பேசுறதில்ல. அதாவது ஒரு சில வார்த்தைகள் முதல்வர் பேசும்போது குறுக்கிடுறதும், இல்ல பொதுச் செயலாளர் இல்ல நீர்வள பாசனத்துறை நம்ம அமைச்சர் பேசுறப்ப குறுக்கிடுறதும், அங்கிருந்து தேவையில்லாத கமெண்ட் பாஸ் பண்றோம். இது பொதுமக்களுடைய பொதுவான கோரிக்கை தான். என்னன்னா அவர்கள் வந்து அங்கேயும் பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது பொதுவான கோரிக்கையை தான் நாங்க சொன்னோம். தவிர யாருடைய இங்க வந்து யாரையும் குதர்க்கமால பேசல. காவேரி விஷயத்துல இதே சபையில பல விவாதங்கள் நடந்திருக்கு. காவேரி விஷயத்துல என்னென்ன கடந்து வந்த பாதை பல விவாதங்கள் நடந்திருக்கு. 2007 வந்தது ஏன் 2013 வரைக்கும் கெசட்ல வெளியிடாம இருந்துச்சு. இது மாதிரி பல விவாதங்கள் நடந்துருச்சு. அதனால உடனே எல்லாரும் வந்து அதை நீக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். ஒரு தவறான கருத்து என்றால் நீக்க சொல்கிறார். ஆனால் நேரடியான ஒளிபரப்பு இதில் நீக்கினாலும் நாங்கள் பத்திரிகையில் தான் வராமல் இருக்குமே தவிர நேரடியாக ஒளிபரப்பாயிரு. எங்களுடைய முகத்தை காண்பிக்கவில்லை என்றெல்லாம் இந்த சட்டமன்றத்தில்
எவ்வளவோ நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்திருக்கிறோம், எவ்வளவோ காரசாரமான விவாதங்களை நடத்தியிருக்கிறோம். ஆனால் திறந்தாழ்ந்து என்றைக்கும் போனதில்லை. தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் வந்து எதோ அநாகரிகமானலாம் பேசாதீங்க, அதெல்லாம் பேசாதீங்க, அதெல்லாம் சரியாக இருக்காது. சொல்லுங்கள் அநாகரிகம். அது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், அந்த பகுதியிலும் காட்டுங்கள் மக்கள் பார்க்கட்டும்னு தான் சொன்னார், தவிர வேற ஒன்றும் இல்லை. தயவு இவ்வளவு காலமாக வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னன்னா, ஒருதலை பட்சமாக பிரதமர் சொல்லி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார். அன்று இருக்கிற ஒன்றிய அரசுக்கு சாதகமா எடுத்தார்னு சொல்றதான் குற்றச்சாட்டு. அதான் குற்றச்சாட்டு. அதனாலதான் அந்த காலகட்டத்தில் அந்த வழக்கு 2007 வரை நமக்கு கொண்டு வந்து வர்றதுக்கு இத்தனை 40 வருட டிலேயே வந்து இந்த அன்னைக்கு வாக்கு பாஸ் வாங்கினால தான். அதுக்கப்புறம் 83 புரட்சி தலைவர் கொண்டு வந்து அந்த வழக்கை திரும்பவும் பதிவு செய்தார். அதுக்கப்புறம் அம்மா வந்து முடிச்சு வச்சாங்க. 2013 வரை எவ்வளவு போராடி அந்த கெசட்டை வெளியிட வச்சாங்க. 2018 வந்த தீர்ப்பு எப்படி வந்துச்சு எல்லாமே தெரியும். இது ஒரு விஷயத்தை ஒத்துக்கொண்டதற்கு மிக்க நன்றி. ஒரு ஏக்கர் நிலம் இல்ல 2 ஏக்கர் நிலம் இருந்தா அதுக்காக அந்த பங்காளி சண்டைன்னு ஒன்று சொல்லுவாங்க. நல்லா சண்டை போட்டுக்குவாங்க. கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவாங்க. ஏன்னா அது எங்கள் பாட்டன் சொத்து, எங்கள் அப்பா வாழ்ந்த வீடு, அதை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய சண்டையை போடுவாங்க. பங்காளி சண்டை போடுவாங்க. அண்ணன் தம்பிங்களா இருக்கட்டும், சித்தப்பா பிள்ளை, பெரியப்பா பிள்ளை எல்லாம் போடுவாங்க. எதுக்கு? அவர்களுடைய ஒரு பரம்பரை சொத்துன்னா அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம கண் எதிர்க்கே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து நம்ம கைவிட்டு போயிட்டு இருக்குது. அது எதுனா அது நீர்வளம் தான். நீர்வளம் தான் நம்ம கையை விட்டு போயிட்டே இருக்குது. எத்தனையோ ஏரி, குளங்கள், ஆறுகள் எல்லாம் காணாம போயிருக்குது. ஆனா அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணணும். அந்த இயற்கை கொடுத்த அந்த வரத்தை நம்ம தக்க வச்சுக்கணும். அதுதான் மிகப்பெரிய சொத்து. நம்மளுடைய தலைமுறைக்கு நாம் விட்டு செல்லும் சொத்து என்பதால் நீர்வளம் தான் அது மிகப்பெரிய சொத்து. அதை நாம் விட்டு செல்ல வேண்டும். அதனால தான் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் மாமழை போற்றுதும் தான் சொன்னாங்க. அதுதான் சாமி நமக்கு. ஞாயிறு போற்றுதும், திங்களை போற்றுதும், மாமழை போற்றுதும்னா என்ன அர்த்தம்? சாமி நமக்கு, நம்ம இயற்கை வளம். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய அதிசயங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. குறிப்பாக ஆர்டிசியன் வெல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா தண்ணூத்து, நிலத்து கீழே இருக்கிற தண்ணூத்து தானா சுரக்குமா, அவ்வளோ தண்ணி இருக்குமா. அது உலகத்திலேயே 2 இடத்துல தான் இருக்குது. ஒன்று ஆஸ்திரேலியாவில் இருக்கிறது, ஆஸ்திரேலியன் பேசின், கிரேட் ஆஸ்திரேலியன் பேசின்ல இருக்கு. இன்னொன்று நம்ம ஊர் நெய்வேலியில் இருக்கிறது. நெய்வேலியில் இருக்கிறது உலகத்திலேயே மொத்தமாக 2 அதிசயம், அல்ல ஒரு அதிசயம் நெய்வேலியில் இருக்கு, அந்த தண்ணூத்து. ஆனால் இன்னைக்கு கிடையாது. ஏனென்றால் நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் மூலம் அத்தனை தண்ணியும் பெரிய ராட்சத குழாய் மூலம் உறிஞ்சி வெளில தள்ளிட்டாங்க. 10 வருஷத்துல முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு நெய்வேலி தண்ணூத்து கிடையாது. அதே போல இன்னொரு அதிசயம் பார்த்தீங்கன்னா சென்னை பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட், சதுப்பு நிலம். இந்தியாவிலே எந்த ஊர்லயும் சிட்டியில சதுப்பு நிலம் கிடையாது. கல்கட்டாவில் கொஞ்சம் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு. அதுவும் சென்னையில பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட் 15,000 ஏக்கர். எங்க தெரியுமா ஆரம்பிக்குதுங்க? அடையார் தியோசாபிக்கல் சொசைட்டி, வேளச்சேரி, இந்திரா நகர், காந்தி நகர், பெருங்குடி, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர், இதுலெல்லாம் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருந்தது. இந்த சதுப்பு நிலம் இருந்ததுன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த ஸ்பாஞ்சு மாதிரி அந்த தண்ணி அது பிடிச்சி வச்சுக்கும். 2 பக்கம் அது ரெண்டு விதமாக நமக்கு உபயோகப்படும். ட்ரைனேஜ், எவ்வளோ தண்ணி பெஞ்சாலும் வெள்ளக்காடு ஆகாது. மெல்லமாக அது மொத்தமாக ஸ்பாஞ்சு மாதிரி இழுத்துட்டு மிச்சத்தை கடலுக்கு அனுப்போம். அதே போல் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜும் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தான் நமக்கு கொடுக்குது. அதுல பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட மிச்சம் இருக்கக்கூடிய 2500 ஏக்கர்ல அந்த பெலிகன்ஸ், ஆஸ்திரேலியன் பெலிகன்ஸ், ஃபிளமிங்கோ போன்ற பறவைகளை இன்னைக்கும் நீங்க பார்க்கலாம். ரோஸ் கலர்ல பறந்துட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து இங்க பள்ளிக்கரணை மார்ஷ்லேண்ட்ல நீங்க பார்க்கலாம். இது ஒரு அதிசயம். அடுத்த அதிசயம்னா நீங்க நம்பவே மாட்டீங்க, அது கூவமாறு தான். சென்னையில் ஓடும் கூவமாறு, அது மிகப்பெரிய அதிசயம். 72 கிலோமீட்டர் அந்த ஆறு ஓடுது. திருவள்ளூர் பக்கத்தில் இருக்கிற கூவம் என்ற ஊர்ல தான் அது வருது. அங்க அந்த தண்ணியை இன்னும் குடிக்கிறாங்க. கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு வச்சுக்கிறாங்க, விவசாயத்துக்கு உபயோகப்படுத்துறாங்க. ஆனா எப்ப அது சென்னை கிட்ட வருதோ, ஆவடி அம்பத்தூர்ல வரும்பொழுது ரசாயன கழிவு, நம்மளுடைய சாக்கடை கழிவு, திடக்கழிவு, இதெல்லாம் கலந்துதான் கூவாறு சென்னையில வந்து மிகப்பெரிய ஒரு சாக்கடை மாதிரி ஆயிடுச்சு. அது துர்நாற்றம் வீசுகுது. கூவமாறுக்கு கிளீனப் சிஸ்டம் கொடுத்துருக்கீங்க. கிளீனப்புக்கு நீங்க வந்து ஃபண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க. கிளீனப் பண்ணா கூட பத்தாது. அந்த
முதல்ல கொட்டுறாங்க பாருங்க அந்த குப்பையை தடுத்து நிறுத்தின அப்புறம் தான் கிளீன் அப் பண்ண முடியும். ஏன்னா ஒரு முறையா கிளீன் அப் பண்ணாலும் இந்த ரசாயன கழிவும் இந்த திடக்கழிவும் இந்த சாக்கடையில் திருப்பி கலக்கும் போது மறுபடியும் அந்த ஆறு குப்பையாயிடும். அதனால அது ஒரு சஜஷனாக தான் சொல்றோம். இதே மாதிரி தான் தர்மபுரியில் ஒரு ஆறு இருக்குது, சனத்குமார் நதின்னு. அந்த பார்த்தீங்கன்னா சென்டர்ல ஓடும். வத்தல் மலையில பெய்கிற மழையை சனத்குமார் நதியில வந்து கலந்து அதுக்கப்புறம் தென்பெண்ணை ஆற்றுல போய் அது கலக்குது. கிட்டத்தட்ட 33 வார்டு, நகராட்சியில் இருக்கிற வார்டில் இருக்கிற அத்தனை சாக்கடையும் அந்த சனத்குமார் நதியெல்லாம் கலக்கப்படுது. என்னதான் அதுல ஒரு காமன் எஃப்ளூவன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வச்சிருக்காங்க, அது பாதி வார்டுக்கு தான் உபயோகப்படுது. மிச்ச பாதி வார்டுல எல்லா சாக்கடையும் அதில் போய் கலக்குது. இது மாதிரி நகராட்சிங்க வந்து நல்ல நீர்ல வந்து எல்லா ஊர்லயும் இது நடக்குது. நம்ம தர்மபுரி, சென்னை மட்டும் இல்ல, எல்லா ஊர்லயும் நடக்குது. நல்ல தண்ணீர்ல சாக்கடை கழிவு கலப்பது சட்டப்படி குற்றம். ஆனா எல்லா நகராட்சியில நடந்து கொண்டிருக்கிறது. தாமிரபரணி ஆறு இருக்குது, இது ஒரு மிகப்பெரிய அதிசயம். ஏன்னா நம்ம ஊர்ல எத்தனை ஆறுகள் இருந்தாலும் தாமிரபரணி மட்டும்தான் தமிழ்நாட்டிலே உருவாகிற ஆறு. வேற எந்த ஆறுமே எல்லா வெளியில இருந்தா நமக்கு வருது. இந்த தாமிரபரணி ஆறுல டன்னா குப்பை, நொய்யல் ஆறுலயும் டன்னாக குப்பைகள் இருக்கிறது. இப்ப கூட 59 கோடி ரூபாய் தாமிரபரணி ஆறுக்கு ஒரு ஏதோ ஃபண்ட் வந்திருக்குன்னாங்க, அதை கிளீன் அப் பண்ண போறான்னு சொன்னாங்க. கிளீன் அப் பண்றதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்க, நடைமேடை அமைக்கப்படும், இல்ல வாக்கிங் ட்ராக் அமைக்கப்படும், நிழற்குடை அமைக்கப்படும். நீங்க கிளீன் அப் பண்ணாம தாமிரபரணி ஆறை சுத்தம் பண்ணாம அது சாக்கடையா இருக்கும் போது அந்த இடத்துல யார் நடப்பாங்க? கொசு தொல்லை இருக்கும், துர்நாற்றம் வீசும். நடைமேடையும் அந்த நிழற்குடை கீழே எந்த மக்களும் வந்து உட்கார மாட்டாங்க. அதனால அந்த முதல்ல அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். அதே போல தாமிரபரணி ஆறுக்கு கிளீன் அப்காக ஒரு 1000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. அது உண்மையா இருந்தா முதல்ல அதை நம்ம செய்யணும். அந்த ஆறை நாம் காப்பாற்ற வேண்டும். நொய்யல் ஆறு போன்ற எத்தனையோ அந்த திட்டங்கள்லாம் அப்படியே தான் இருக்கு. இதெல்லாம் வந்து ஒரு இதை போலவே இன்னும் ஒரு அதிசயம் என்னன்னா, நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் பாத்தீங்கன்னா தாங்கல், கரணை, பாக்கம்னு சொல்லுவோம். சென்னையில தாங்கல், கரணை, பாக்கம்னு எந்த ஊர் பேரெல்லாம் முடியுதோ அது எல்லாமே வாட்டர் ஹோல்டிங் பாடிஸ். இப்ப வேடந்தாங்கல், அதே போலதான் இங்க ஐயப்பந்தாங்கல், ஏன்னா அது வாட்டர் ஹோல்டிங் பாடி. அதே போல பள்ளிக்கரணை, அது வந்து வாட்டர் ஹோல்டிங் பாடி. மார்ஷ்லாண்ட், சதுப்பிடிலம், பீர்க்கங்கரணை எல்லாமே தண்ணி பிடிக்கக்கூடிய பகுதிகள். அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்கம், நுங்கம்பாக்கமா இருக்கட்டும், காரப்பாக்கமா இருக்கட்டும், விருகம்பாக்கமா இருக்கட்டும், தண்ணீர் பிடிப்பு பகுதிகள். நுங்கம்பாக்கத்துல மிகப்பெரிய ஒரு லேக் இருந்தது, ஹார்ஷூ லேக், பெரிய ஏரினே அது பேர் சொல்லுவாங்க. அது பார்த்தீங்கன்னா சேத்பட்டு, சைதாப்பேட்டை வழியெல்லாம் இருந்தது, இன்னைக்கு கிடையாது. ஏன்னா எல்லா ஏரியிலையும் அரசு கட்டடங்கள், வள்ளுவர் கோட்டமே ஏரியில தான் இருக்கு, நேரு ஸ்டேடியம் ஏரியில தான் இருக்கு, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில தான் இருக்கு, டி நகர், திண்டிவனம் பஸ் ஸ்டாண்ட், நுங்கம்பாக்கம் இன்னைக்கு வரைக்கும் அது லேக் ஏரியான்னு தான் சொல்றாங்க. லேக் ஏரியா எல்லா நீதிமன்ற வளாகங்களா இருக்கட்டும், கலெக்டரேட்டா இருக்கட்டும், எல்லா அரசு அலுவலகங்கள் எல்லாமே இன்னைக்கு ஏரி மேலதான் இருக்குது. திண்டிவனம் பஸ் ஸ்டாண்டு புதுசா கட்டினாங்க, அதுவும் ஏரி மேல இருக்கு. அப்போ நம்ம எப்படி அந்த ஏரிகளை பாதுகாக்கணும்? முன்னாடி விஷயம் தெரியல, அப்ப நம்ம சுற்றுச்சூழல் பாதிப்பு பத்தி தெரியாத போது அந்த ஏரிகளை எல்லாம் ஆக்கிரமிச்சு வீடெல்லாம் கட்டிட்டாங்க. இனிமேல் அதை நம்ம பண்ணக்கூடாது, நம்ம அதை பாதுகாக்கணும். அதுக்கு ஒரு நல்ல வழி இருக்கு. ஈரான்ல ராம்சார்னு ஒரு நகரம், அந்த ராம்சார் நகரத்துல 1971ஆம் ஆண்டு ஒரு பெரிய கூட்டம் போடுறாங்க. உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு கூட்டம் போட்டு அதுல ஒரு 100 நிலைகளை லிஸ்ட் பண்றாங்க. அந்த 100 நீர்நிலைகள்ல 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் 100 நீர்நிலைகள், அதில் 20 நீர்நிலைகள் தமிழ்நாட்டில் இருக்கு, அதுல 1 பள்ளிக்கரணை. அதனால இந்த நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் இந்தியாலையும் இந்த வெட்லாண்ட்ஸ் ஆக்ட், தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் ஆணையம் இருக்கிறது. 7 வருஷம் 8 மாசம் 24 நாட்கள் ஆணையம் ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரே ஒரு ஏரியோ, குளத்தையோ, குட்டையோ, கண்மாயோ, கழிவேலி, கழிமுகம், சதுப்பு நிலை எதையுமே லிஸ்ட் பண்ணல தமிழ்நாடு வெட்லாண்ட்ஸ் ஆணையம். அதுக்கு எல்லா பெரிய துறை, அந்த துறையில ஒரே ஒரு ஏரியா கூட லிஸ்ட் பண்ணலாம். 5 ஏக்கருக்கு மேல எந்த ஒரு நீர்நிலை இருந்தாலும் அதை ஜிஐ மேப்பிங் பண்ணணும், ஜிஐஎஸ் மேப்பிங், டிஜிட்டல் மேப்பிங் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நான் வந்து உங்களை வந்து மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர்களே நான் வந்து இருக்கரம் கூப்பி கேட்டுக்கிறது என்னெல்லாம், முதல்ல அதை லிஸ்ட் பண்ணுங்க.